கரெக்டான டைமுக்கு வந்திருக்கோம் போலயே. காலேஜ்லேருந்து மெசேஜ் வந்துருச்சு, சீக்கிரம் போகணும். என்ன பண்ணுறது? உள்ளே போகாமல் போனால் நல்லாவும் இருக்காது. என்ன நினைப்பாங்க? ஏதோ தப்பாக்கு இது நினச்சிட்டாங்கன்னா? இல்லை இல்லை, லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு இன்ஃபர்மேஷனை போட்டுவிட்ருவோம். என்ன இவன் எங்கேயும் நிற்கிறான்? ஒரு வேளை உள்ளே வர பிடிக்கலையோ? அப்படியே விட்டுட்டு கிளம்பிடலான்னு பார்க்குறானா? கருத்து வேற போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டா. போய் கூப்பிடாம இருந்தால் நல்லா இருக்காது. அவங்க அப்பா புத்தியாக இருந்தா கண்டிப்பாக வரமாட்டான். திமிரு பேச்சு தான் பேசுவான். ஜானவி மாதிரி இருந்தானா தங்கமான பையனாக இருப்பான். எந்த புத்தினே தெரியலையே. தம்பி. ஆ அங்கிள். ஏன்ப்பா இங்கே நின்றுட்ட? வா உள்ளே போகலாம். வரேன் அங்கிள். அதுக்குள்ளே காலேஜ்லேருந்து மெசேஜ் வர வந்ததா, அதான். சாரி அங்கிள். சரி வாங்க போகலாம். சரிப்பா. அங்கிள் ஒரு நிமிஷம். என்னப்பா? அங்கிள், நான் உங்களுக்கு சாரி அண்ட் தேங்க்ஸு சொல்லணும். சாரியும் தேங்க்ஸுமா? எதுக்கு? அங்கிள், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போ எங்கள் அப்பா உங்களை பேசுனா அம்மா சொன்னாங்க. அதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க அங்கிள். பரவாயில்லப்பா, அதனால என்ன? இதெல்லாம் எங்களுக்கு பழக்கப்பட்டது தானே. புதுசாக இருந்தால் தான் பழக வேண்டியதாக இருக்கும். சரி விடு. தேங்க்ஸ் எதுக்கு? அங்கிள், அப்போது எங்கள் அம்மாவோட சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்புனீங்க பாருங்க, அதுக்காக தேங்க்ஸ் அங்கிள். சரிப்பா, நீ உள்ளே போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பின்னாடியே வரேன். சரி அங்கிள். சேச்சே, நாம தான் தப்பாக நினச்சிட்டோம். இந்த பையன் தங்கமான பையன்தான். அதானே பார்த்தேன், ஜானவியோட குணத்தை அப்படியே உரிச்சு வச்சிருக்கான். என் பேரன் எல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறீங்கடா. ஏன் அன்னைக்கு அம்மா அப்பா வரும்போது வரல? நீயும் பார்த்துருந்தனா அம்மாச்சி மனசு சந்தோஷப்பட்டிருக்குல்லப்பா. அம்மாயி, உங்களை பார்க்க வரலான்னு தான் இருந்தேன். அந்த அன்னைக்கு முக்கியமான எக்ஸாம், அதனால அப்பா தான் லீவெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம், நீ காலேஜே போன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறது, எனக்கும் உங்களையெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனால் நான் அப்பாட்ட சொல்லிட்டேன், நான் ஒரு நாள் போய் கண்டிப்பாக அம்மாயை பார்த்துட்டு வருவேன்னு. ஐயோ, என் பேரனுக்கு என் மேலே எம்பிட்டு பாசம். இவனையும் இத்தனை வருஷம் நான் பிரிஞ்சிருந்தேன். வந்துட்டான் வந்துட்டான், இனி என்ன பேச விட மாட்டான். எல்லாம் இவன் தான் பேசுவான் பாரு. டே இங்கே பாரு, நான் சொல்கிறத மட்டும் தெளிவாக கேட்டுக்கோ. எங்கால அம்மாச்சி சொல்லுதுன்னு சொல்லிட்டு நீ போய் உங்கள் அம்மாட்ட பேசிட்டு இருந்த, சம்மத்தையும் அடி வாங்குவேன். கம்முன்னு இருந்துக்கோ. ஏன்னா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. என்ன மச்சி சொல்கிறீங்க? நிஜமாவா? அட ஆமாம், உனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லவா? சொல்லுங்க மச்சி. டேய், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு தடவை உங்கள் அம்மாச்சிட்ட வந்து பேசிட்டு இருந்தேன். அப்போது என்னென்னமோ கதை சொன்னாங்க. நைட்டு ஃபுல்லாக கேட்டுட்டு தூக்கத்தில் எழுந்திரிச்சு எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? காலையில் என்ன நேரமே ஒரு பூசாரிகிட்ட கூட்டிகிட்டு போய் வேப்பலையால் அடி பின்னி எடுத்துட்டாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து அடிச்சிருந்தா கூட அப்படி அடி அடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த உச்செல்ல அம்மாச்சினால நான் வாங்கின பாரு அடி. அப்பா என்ன செல்லம், ஞாபகம் இருக்கா அந்த கதை? அட போடா, உனக்கு வேலையே கிடையாது. சரி, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்கள் 2 பேரும் பேசிட்டுங்க. மச்சி, நீங்கள் ரொம்ப ஜாலியாக பேசுகிறீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? எனக்கும் தான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அம்மாலாம் எங்க? கார்த்திக். அத்தை, அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. கார்த்திக், எப்படி பார்க்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. அத்தை, ஐம் சாரி, அன்னைக்கு நீங்கள் வந்தப்போ. அதெல்லாம் விடு, பழசு எதுக்கு பேசிட்டு இருக்கணும்? நீ வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ இது மாமா பேசினதையும் மனசில் வச்சுட்டு எங்களை கோவத்தில் இருக்கியோன்னு நினச்சேன்ப்பா. ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, மாமா பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? அப்பா அந்த மாதிரி, அதனால மாமாவும் கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டாங்க. சரி விடுங்க, நானும் அதை மறந்துட்டேன், நீங்களும் அதை மறந்துடுங்க. சரிப்பா. சரி, இந்த காஃபி எடுத்துக்கோ. அத்தை, இன்னைக்கு காலேஜுக்கு போகணும். 2 நாள் லீவ் வேறு போட்டுட்டேனா. முக்கியமான ஒர்க்கெல்லாம் நிறைய பெண்டிங்கில் இருக்குது. நான் இப்போவே கிளம்பணும் அத்தை. ஐம் சாரி. இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து நான் சாப்பிட்டு போகிறேன், சரியா? என்னப்பா இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம போகிறேன்? அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிட்டு தான் போகணும். நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்றக்கு நீங்கள் என்கிட்ட சொல்லணுமா என்ன? நானே வரேன் அத்தை. சரிப்பா. என்னது பவி ஃபோட்டோ இங்க?
அதுவும் ஃபேமிலி. கார்த்தி கார்த்தி ஆ அத்தை. என்ன கார்த்தி அப்படி பார்க்குற? இது எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ தான். உங்கள் மாமா அங்கே நிற்கிறவ பெரியவ கவித்ரா, என் பக்கத்தில் நிற்கிறா பாரு அவ சின்னவ பவித்ரா, இவன் கடைக்குட்டி சிங்கம். என்னது பவித்ரா உங்க பொண்ணா? மலர், நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா? சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. ம் சொல்லு பூ. வேண்டானா மட்டும் நீ விடவா போகிற? சொல்லு. அந்த ஆதிக்கு என்ன மலர், என்ன நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே சிரிக்கிறீங்க? நான் அப்போவே யோசித்தேன், நீ ஏதோ சொல்ல வரங்கேல. என்ன, அந்த ராஜியா ஆதி கல்யாணம் பண்ணிக்கிறான், அதனால அவனுக்கு சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை, இவ்வளோ மட்டமான டேஸ்டியாக அவன் வச்சுருக்கான் அதானே? அட அது இல்லை மலர், நான் அதை சொல்ல வரல. இந்த ஆதி சார் வந்து குமார் சாரை வெளியே அனுப்புனார்ல? ஆமாம். ஆனால் குமார் சார் அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியலையே. இப்படியெல்லாம் இருந்தால் பழி வாங்கணும்னு நினப்பாங்கல்ல, அப்போ அவர் ஏதாவது பிளான் வச்சுருப்பாரோ? ஏய், அந்த ஆள் அந்த அளவுக்குலாம் ஒர்த்தே இல்லை. நீ சும்மா அந்த ஆளுக்கு எக்ஸ்ட்ரா பில்டப் கொடுத்துட்ருக்காத, புரியுதா? பூவிலி, ஆ சொல்லுங்க கவின். இந்தாங்க டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டிங்கல்ல, இதுலேயே எல்லாம் இருக்குது, செக் பண்ணி தான் கொண்டு வந்தேன். ம் ஓகே தேங்க்ஸ். பரவாயில்ல பூவிலி, உங்கள் பேர் மட்டும் இல்லை, உங்கள் ட்ரெஸ்ஸு கூட இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ. ஓகே, நான் என்ன டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணும் சொன்னீங்கன்னா அதையும் நான் செக் பண்ணி வச்சிருவேன்ல. ஆ நான் உங்களுக்கு ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என் டேபிளில் இருக்கும், எடுத்து பார்த்துட்டுங்க, நான் வந்து மற்றதை சொல்லித்தரேன். ம். என்ன லுக்கு? ஏய் கவி, நீ எப்போ வந்த? ம் நான் இப்போ தான் வந்தேன். சரி, என்ன டாக்குமெண்ட்டோட உட்காந்துட்டு இருக்க? தெரியல கவி, ஆதி சார் தான் காலையில் ஃபோன் பண்ணி டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க, நானும் கவியும் வந்துட்டுருக்கோம், வந்தோடனே உங்கள் கூட டீமில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அப்படியா? ஆனால் ஆதி இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. என்ன கவி, ஆதி சார் கூட ஒரு ஆள் வருமே, ஆளை காணோம். யாரை கேட்குற? ம் ராஜி தான் கேட்குறா. ராஜி தானே வந்திருக்கா? ஏய், ராஜி என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டா, அப்போ உங்களுக்கு ஃப்ரெண்டு தான். இனிமேல் நம்ம ஃப்ரெண்டை எதுவும் கிண்டல் பண்ணக்கூடாது, புரியுதா? ம் கவி, நீ நல்லவன் நினச்சா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற, நீ பாம்புக்கு பாலை வாக்குற, என் பால் ஒரு நாள் உன்னை கொத்த தான் போகுது, பார்த்துக்கிட்டே இரு. ஏச்சி அப்படிலாம் சொல்லாத, ராஜி நல்ல பொண்ணு. நான் காலையில் பேசினதெல்லாம் வச்சு என்ன அவள் புரிஞ்சுக்கிட்டா. நம்பிட்டோம். ஆட என்ன 3 பேரும் குசு குசுன்னு ஏதோ பேசிட்டே இருக்கீங்க, என்ன நடக்குறீங்க? ஆதி சார் எங்க? ராஜி மேடம் காணோம். மேடம், என்ன ஒர்க்குக்கு வந்தீங்க? ராஜி மேடம் பார்த்துக்கிறது அவங்க வேலை, ஃபைலை எடுக்கிறீங்களா கொஞ்சம்? சாரி சார். இதெல்லாம் உனக்கு தேவையா? சரி, டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஹெச்ஆர் டீம்லேருந்து ஒரு ஆள் எடுக்கிறேன்னு சொன்னாங்களே, எடுத்துட்டாங்களா? ஆ கவி, எடுத்துட்டாங்க. அவர் தான் இப்போ டாக்குமெண்ட் ஃபைல் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு பூவிலி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கா. அப்படியா? சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் என்னை வந்து பார்க்க சொல்லு. சார் இருங்க, இப்போவே நான் வர சொல்கிறேன். இல்லை நீங்கள் உட்காருங்க. ராஜி, ஹெச்ஆர் டீம்கிட்ட கேட்டு அந்த பையனை வர சொல்லு. மாமா நானா? ம், நீதான் போ. என்ன இவரு பியூன் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரம் ராஜி, வர சொல்லு. ஆ சரி மாமா. சார், உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லவா? என்ன பவி? சார், இப்போ ஒரு ப்ராஜெக்ட் டீட்டெயிலில் சப்மிட் பண்ணோம்ல, அந்த ப்ராஜெக்ட் நமக்கே கிடைச்சிருச்சு. சூப்பர் சூப்பர் பூ, எப்படி? சார், இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான். என்னது, நானா? ம் ஆமாம் சார், நீங்கள் இன்னைக்கு ஃபைல் பண்ண சொன்ன அமௌண்ட்டை தான் நான் ஃபைல் பண்ணேன், அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் நமக்கே கிடைச்சிருக்கு. சார், கௌதம், அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு மேம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா? டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாரு மேம். பேபி, மேம் வந்து உனக்கு ஜாலியாக இருக்கா? எனக்கு தான் ரொம்ப ஜாலியாக இருக்கு. என்ன பழசெல்லாம் மறந்துட்டியா பேபி? கொஞ்சம் ஞாபகப்படுத்தவா? கிரிஷ், மாயா மேம், என்ன 2 பேரும் கிளாஸில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வேற கிளாஸ் போயிட்டேங்கிறக்காக இங்கே நடக்கிறதுல எனக்கு எதுவும் தெரியாமல் இல்லை.
என்ன மாயா, என்ன நடக்குதுங்க? மேம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். அப்புறம் ஏன் உங்கள் 2 பேர்த்தோட மார்க்கு குறைஞ்சிட்டே போகுது? சுத்தமாக சரியில்லை. நான் பார்த்தேன் சார் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது. மேம், அது அது மாயா, என்கிட்ட ஏதாவது தனியாக பேசணுமா என்ன? மேம், சரி, கிளாஸில் ஒன்றும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அப்புறமே ஸ்டாஃப் ரூம்க்கு வா. நீயும் கிரேஷும் என்னை சேர்ந்து வந்து பாருங்க, சரியா? ம், ஓகே மேம். என்ன சார் லேட் ஆகும்னு சொன்னீங்க, சீக்கிரமாக வந்துட்டீங்க? ஆ, போன வேலை முடிச்சது மேம், அதான் வந்துட்டேன். என்னாச்சு சார், எல்லாம் ஓகே தானே? ஆ, ஐம் ஓகே மேம், நோ ப்ராப்ளம். இல்லை, உங்களை பார்த்தா கொஞ்சம் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கு, அதான். நோ ப்ராப்ளம் மேம், ஐம் ஓகே. ஓகே சார். சரி பசங்களா, சமத்தா இருக்கணும். என்னடா இன்னைக்கு நான் வரமாட்டேன்னு ஜாலியாக இருந்தீங்க போல? அப்படியெல்லாம் இல்லை சார், நீங்கள் லேட்டாக வருவீங்கன்னு மேம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓஹோ, சொல்லிட்டாங்களா? சரி சரி.